வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தகவல். மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிப்பு. வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன் போட்டி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரானார் கிரண்பேடி. தலைவர்கள் வாழ்த்து. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள முதல்வராக பதவியேற்ற பினராயி விஜயன் தில்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் முந்தைய அரசின் முடிவில் தமக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்திருந்தார். இதனிடையே இன்று செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என கூறினார். அணை பலமாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் இன்னமும் அச்சம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் 12 பேரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காலியாக உள்ள 50க்கும் அதிகமான இடங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவும், கர்நாடகத்திலிருந்து நிர்மலா சீதாராமனும் போட்டியிடுகின்றனர். மராட்டிய மாநிலத்தில் இருந்து பியூஷ் கோயலும், ஜார்க்கண்டில் இருந்து முக்தர் அப்பாஸ் நக்வியும் போட்டியிடுவார்கள் என பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. இவர்களை தவிர ஓம் பிரகாஷ் சிங், ஹர்ஷவர்தன் சிங், ராம்குமார் வர்மா, பிரதேன் சிங், புருஷோத்தமன் ரூபாலா என மாநில வாரியாக தேர்தலில் போட்டியிடும் 12 வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் முதல் பெண் IPS அலுவலரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவருமான கிரண்பேடி புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து புதுச்சேரி மாநில ஆளுநர் மாளிகையில் இன்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்றார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி G. ரமேஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். புதிய துணைநிலை ஆளுநருக்கு ரங்கசாமி, நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம், புதிய MLA-க்கள், தலைமைச் செயலர் மற்றும் மூத்த அரசு உயர் அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். I, Kiran Bedi, do solemnly affirm that I will not directly or indirectly communicate or reveal as may be required for the due discharge of my duties as such Lieutenant Governor. டெல்லியில் ஆப்பிரிக்க நாட்டவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாட்டவருக்கு எதிராக ஒரு சில வன்முறை சம்பவங்கள் கடந்த 26ஆம் தேதி தில்லியில் நடைபெற்றன. இதேபோல் காங்கோ நாட்டைச் சேர்ந்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 6 பேர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தில்லி தலைமை காவல் அலுவலரிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். The child is inside the car and his wife is inside the car, and they tried to stab him from every point, but he was able to defend himself. You know, he was out on the chest and on his arms, and immediately we called the police. When we called the police, they could not get here on time. So on getting to Ames Hospital, there were other casualties there. பிரதமர் அலுவலக இணையதளம் தமிழ் உள்ளிட்ட மேலும் 6 மொழிகளில் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பிரதமர் அலுவலக செய்திகள் இணையதளத்தில் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் மட்டுமே இதுவரை வெளியாகி வந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, வங்கம், மராட்டி உள்ளிட்ட 6 மொழிகளிலும் பிரதமர் அலுவலக இணையதளத்தில் விவரங்களை படித்து அறிந்து கொள்ளும் வசதி இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இன்று தொடங்கி வைத்தார். www.pmindia.gov.in என்ற இணையதளத்தில் பிரதமரின் அறிவிப்பு மற்றும் உரை ஆகியவற்றை படிக்கலாம். மறைந்த பிரபல மலையாள நடிகர் கலாபவன் மணி உடலில் நச்சுத்தன்மை வாய்ந்த மது கலந்திருந்தது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் கலாபவன் மணி மார்ச் மாதம் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார்.
அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக முதலில் கூறப்பட்டது. எனினும் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். கலாபவனின் உடல் பாகங்கள் ஐதராபாத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய உடலில் நச்சுத்தன்மை வாய்ந்த மது கலந்திருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3 மாதங்களுக்கு பிறகு கலாபவன் மணியின் மரணத்தில் நீடித்து வந்த குழப்பத்திற்கு விடை கிடைத்துள்ளது. மீனவ சமுதாயத்தினரையும் பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். நரிக்குறவர் இனத்தவரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்த மத்திய அரசு நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் நரிக்குறவர்களுக்கு முந்தைய திமுக அரசில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மதம் மாறும் தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் தொடரச் செய்ய வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். சீக்கிய மதத்தில் இருந்தும் புத்த மதத்திலிருந்தும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவோருக்கு இந்த சலுகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வருவதாக கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவ சமுதாயத்தினரையும் பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சென்னையில் இன்று வெப்பத்தின் அளவு குறையாததால் மக்கள் அவதிப்பட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உணரப்பட்டது. கடந்த 1 மாத காலமாக பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த கத்திரி வெயில் நேற்றோடு நிறைவு பெற்றிருந்த போதிலும் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமப்பட்டனர். அதுவும் 2 சக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த சிரமப்பட்டனர். பல முக்கிய சாலைகள் பிற்பகலில் வெறிச்சோடி நிலையிலே காணப்பட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்ற போதிலும் பல முக்கியமாக அதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய பல முக்கியமான சாலைகளிலும் கூட வெறிச்சோடி நிலையிலே காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 2 தினங்களுக்கு இதே நிலை நீடித்து அதன் பின்னர் தான் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. பல இடங்களில் அனல் காற்று வீசியதன் காரணமாக வாகனங்களில் செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். காலையில் கிளம்பணும், ஆனால் கால் கீழே வைக்க முடியல. வெயிலில் போகும்போது அப்படியே அனல் காற்று அடிக்குது. எங்களால் வெயில் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயில் தாக்கம் ஒன்றும் குறையலைங்க. இன்னும் அதே அனல் அப்படியே புழுங்கி வேர்வை ரொம்ப வெளியில் வந்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது. சண்டே அதுவும் இன்றைக்கி ஃப்ரீயாக வரலான்னு பார்த்தா முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர வழியெலாம் வெயில் இன்னும் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. பட் அனல் காற்று ஓவராக தான் இருக்குது. இது வருஷம் அதிகமாகிட்டே தான் போதே தவிர கம்மிலாம் இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நிம்மதியான தூக்கம் இல்லை. நடுவில் ஒரு 3 நாள் கோடை மழை ஒரு ஜாக்பாட் மாதிரி அடித்தது. திரும்ப அடித்தா நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் எஸ் விக்னேஷ். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் 2 நாட்களில் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் மேலும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் திருத்தணியில் அதிக அளவாக 41.5 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன், முதல்வராக தேர்வான நாராயணசாமி உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட உள்ளதாக புதுச்சேரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்கவும் பாடுபட உள்ளதாக நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார். புதுவை மாநிலத்தில் குறிப்பாக வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, 2வது வளர்ச்சி திட்டங்கள், 3வது
சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் அடக்கிறது, கட்டுமான பணிகள் உருவாகுது, சுற்றுலாத்துறையை வளர்க்கிறது. இதுதான் எங்களுடைய முக்கிய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். இப்போ மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது சிறப்பான ஆட்சியை தருவதற்கு உங்களுடைய தலைவருடைய ஆசி வேண்டும் என்று கேட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். தேர்தல் நேரத்தில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் குறித்து விளக்கம் அளிக்காவிட்டால் சென்னையில் உள்ள ஸ்டேட் பேங்க் அலுவலகம் மற்றும் தேர்தல் ஆணையம் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரசின் மாநில இளைஞரணி செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்த இளைஞரணி தலைவர் யுவராஜா செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலை ரத்து செய்தது தமிழகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எனவும் கூறினார். திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே 570 கோடி ரூபாய் வண்டியில் இருந்து 3 கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்தார்கள். இதுவரையிலும் பறிமுதல் செய்யப்பட்டதற்கான உரிய விளக்கத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அளிக்கவில்லை. உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் 2 நாட்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உரிய விளக்கத்தை அளிக்காவிட்டால் சென்னையில் இளைஞரணி சார்பாக ஸ்டேட் பேங்க் அலுவலகத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் முற்றுகை போராட்டத்தை நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம். தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக இலங்கை அரசு மீது பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கத்தின் சார்பில் தமிழ் ஈழத்தில் இனப்படுகொலை 7வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சியின் பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய திருமுருகன் தமிழீழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறினார். தமிழீழ விடுதலை என்கின்ற கோரிக்கையை சர்வதேசம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கை அரசின் மீது, இந்திய அரசின் மீது, அமெரிக்கா சீன நாடுகளின் மீது இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை உடனடியாக துவக்க வேண்டும். இந்த தமிழர் கடலை ஆக்கிரமிப்பதற்காகத்தான் 1,46,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே மக்களை சாதி மத கட்சி வேறுபாடின்றி ஒன்றாக திரட்டி இருக்கின்றோம். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதால் மீண்டும் கடலுக்குள் செல்வதற்கான ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரையிலான 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகிறது. 45 நாட்கள் ஆழ்கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டதால் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதால் நாளை அதிகாலை முதல் விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் என்பதால் அதற்கான ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் எவ்வித பிரச்சனையும் இன்றி மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேபோல் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் குமரி மாவட்ட சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 350க்கும் அதிகமான விசைப்படகுகள் தயார் நிலையில் உள்ளன. வரும் செவ்வாய்க்கிழமை அன்று அங்குள்ள மாதா ஆலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்ட பின்னர் 1ஆம் தேதி முதல் மீன்பிடிக்க செல்ல மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த வலை வலைகள்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. போட்டெல்லாம் ஏற்றி இறக்கி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த தடகாலம் நீங்க போகுது. இந்த தொழிலுக்கு ஆயத்தமாக ரெடியாக இருக்கோம். இன்றையோட தடகாலம் முடியுது. ஒரு 2 நாள் நாங்கள் லேட்டாக 1ஆம் தேதி விடிய காலம் போவோம். 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் போவோம். வேறு மாவட்டங்களிலேயே இப்போ திங்கட்கிழமையிலேருந்து ஓடுது. நாங்கள் 1ஆம் தேதி நாங்கள் போகிறோம். கடவுள் எங்களுக்கு நிறைய மீன் பாட எங்களுக்கு தரணும். அதுக்கு வேண்டி மாத வணக்கத்தை முடிச்சுக்கிட்டு நாங்கள் கடலுக்கு போகிறோம். பெரம்பலூர் அருகே பாரம்பரிய நாட்டு விதைகளை மீட்டெடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. பெரம்பலூர் அருகே உப்போடை என்னுமிடத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் பாரம்பரிய நாட்டு விதைகளை மீட்டெடுக்கும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் இயற்கை உரங்களான பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், பூச்சி விரட்டி உள்ளிட்டவற்றை தயாரிப்பது குறித்த செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. பாரம்பரிய நாட்டு விதைகளை கண்டறிந்து அவற்றை பயிர் செய்யவும், பயிர் செய்யும் முறைகள் பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கை முறையில் காய்கறிகள், கீரைகள் வளர்ப்பது, மாடித்தோட்டம் அமைப்பது போன்றவை குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் இயற்கை ஆர்வலர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நம்ம காய்கறி விதைகள், நம்ம விதை நாட்டு விதை இன்னைக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய ஹைபிரிட் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு மலடு நீக்கங்க தான் நிறைய இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. இயற்கையாக உடலை சாப்பிடணும், இயற்கை முறையில் விளைவிக்கணும், அப்படின்னு பாரம்பரிய வரகரிசி, சாம்பரிசி, தரரிசி சாப்பிடுங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள் இருக்கு. முன்னாடி மாதிரி இருந்த கூட்டத்தெல்லாம் மக்கள் கம்மியாக தான் வந்தாங்க. இப்போ விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க.
கோடை விடுமுறை முடிவடைய உள்ள நிலையில் தருமபுரி மாவட்ட ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் ஒகேனக்கலில் இயற்கை அழகை ரசிக்க தமிழகம் மட்டுமின்றி கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து செல்வார்கள். தற்பொழுது கோடை விடுமுறை முடிவடைய உள்ள நிலையில் 50,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். அருவிகளில் நீர்வரத்து குறைவாக காணப்பட்டாலும் பரிசல்களில் பயணம் செய்வதற்கு தொங்கு பாலம் மீது நின்று அருவியின் அழகை ரசிப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்ததை அடுத்து காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்சாலும் என்ஜாய் பண்ணோம். கூட்டம் அளவு கடந்த கூட்டம் தான் சார். டிராஃபிக் ஜாம் ஆகுது, நிறைய வண்டிங்கள்லாம் போகிற வர முடியல. டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு நல்லா ரஷ்ஷாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கோசரம் வந்திருக்கோம். ஜாலியாக இருந்தது. தண்ணீர் வந்து குறைவாக இருக்குது, இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஃபால்ஸ்லாம் ஓரளவுக்கு குளிச்சு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நான் எங்கள் சம்மர் லீவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒகேனக்கலுக்கு நல்லா வாட்டர் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணேன். முதலை பண்ணை பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். புக்ஸில் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன், இது இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது. கோடை விடுமுறை காலம் என்பதால் அதிக அளவில் பயணிகளில் குவிந்தனர். இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த 27ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்று வந்தது. 3 நாட்களும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக முழுக்க வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு வடிவமைப்புகளும் செய்யப்பட்டிருந்தது. இதில் 1,30,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் மாதிரி வடிவம் வெகுவாக அனைவரையும் கவர்ந்தது. இது மட்டுமல்லாது 20,000க்கும் அதிகமான மலர் தொட்டிகளில் பல்வேறு வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஹாலந்து, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான மலர்களும் இறக்குமதி செய்யப்பட்டது வெகுவாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 1,50,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சென்றுள்ளனர். இந்த தடவை நிறைய இம்போர்ட்டட் ஃபிளார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபிளார்ஸ் வச்சு இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு லவ் பேர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் பால் விளையாட, எல்லாம் ஃப்ளவர்ஸை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. எல்லாமே இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பார்க்காதது ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இறுதி நாளான இன்று மாலை தனியாரிலும் மற்றும் தோட்டங்களிலும் சிறந்த முறையில் பூங்காக்கள் மற்றும் புல்வெளிகளை பராமரிப்பதற்கான சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. வேந்தர் செய்திகளுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலிருந்து ரா சதீஷ்குமார். ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் வட்டு எறிதல் போட்டி இந்திய வீராங்கனை சீமா புனியா தேர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் நேரிட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 9 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அப்பொழுது ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக 5 பேர் பலியானார்கள். 3 பேரை காணவில்லை. இதேபோல் ஜெஜியாங் மாகாணத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் குடியிருப்பு பகுதிகள் மண்ணில் புதைந்தன. இதில் காணாமல் போன 6 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2 மாகாணங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் வட்டு எறிதலில் இந்தியாவின் சீமா புனியா தகுதி பெற்றுள்ளார். பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோ நகரில் 2016 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. கலிபோர்னியாவில் நடந்த வட்டு எறிதல் போட்டியில் 62.62 மீட்டர் தூரம் எறிந்து இந்தியாவின் சீமா புனியா தங்கம் வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற வீராங்கனை சீமா புனியா தகுதி பெற்றுள்ளார்.
ஐபிஎல் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்துள்ளது. பெங்களூரு சின்னசாமி திடலில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. பேட்டிங்குக்கு சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் இந்த திடலில் டாஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. முதன்முறையாக இந்த போட்டிக்கு முன்னேறியுள்ள ஹைதராபாத் அணி வெற்றி பெறும் முனைப்பில் களமிறங்குகிறது. இதனை எதிர்கொள்ளும் வகையிலும் லீக் சுற்றில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் நிலையிலும் பெங்களூரு அணியும் தயார் நிலையில் உள்ளது. இரு அணிகளும் மோதும் போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தகவல். மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிப்பு. வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன் போட்டி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆனார் கிரண்பேடி. தலைவர்கள் வாழ்த்து. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.